கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள்னு அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு பரணிக்கு கிருத்திகைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற அன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி பெறும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அது மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்கப் போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானி அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்று 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குதுங்க இந்த மாதம். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த தருணம் வந்துருச்சு. இதுதானா, இதற்குத்தானா நீங்கள் ஆசைப்பட்ட போய் வாழ்க்கை நடக்குது. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா நாங்கள் பாருங்க. அப்படி அதி அற்புத மாதம் இந்த மாதம். மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதத்தில் நிகழப்போகிற குரு பெயர்ச்சின்னு ஒரு நிகழ்வு இருக்கு பாருங்க. உங்களை டாப் லெவலுக்கு கொண்டு போக போகுது. மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு புது புது பதவிகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. முக்கிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. தலைமைக்கு நெருக்கமாக மாறப்போறீங்க. என்னங்க, எங்கள் அரசியல் கட்சியில் முக்கிய பதவி கிடைக்குமா, இல்லை நான் எதிர்பார்க்கிற பதவி கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் பொன்னான மாதம், நல்ல பதவி கிடைக்க போகுது. அதே போல் அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் முக்கிய பொறுப்பு உங்களுக்கு சேரும். ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெய்வ ஈடுபாடு கூடும். சில பேர் ட்ரஸ்டியாக மாறுவீங்க கோயிலுக்கு. ஆன்மீக விளைவுகள், ஆன்மீக சாதகமான விஷயங்கள், உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை, ஜவுளித்துறை, கலைத்துறை, அதே போல் இன்னும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பார்மாசூட்டிக்கல் லைன், அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் இங்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறவங்க, கிராஃபிக்ஸ் படித்தவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்க நல்ல வேலை வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும். மிகச்சிறப்பான மாதம். இளைஞர்கள் இது வரைக்கும் வேலை கிடைக்கலையும் கவலைப்படக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே நேரத்தில்
எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். ஒரு ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ கிடைக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம். பலருக்கு அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த மாதம் வருது. உங்களுடைய பேச்சு நிறைய இருக்கும், நிறைய பேசுவீங்க, நிறைய எதிர்பார்ப்பீங்க. வேலையில் இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் இந்த பிரச்சனை நீங்கிடும். ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. சார் வேலை தான் சார் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இன்டர்வியூ அலைஞ்சிக்கிட்டே இருக்குது சார், இந்த கம்பெனி அந்த கம்பெனி இப்படி மாறி மாறி போகிறேன் சார், வேலை கிடைக்கல. இப்போ வேலை கிடைக்கும். சில பேருக்கு அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள் அமையும். பணபலம் படைத்தவர்களுடைய துணை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பண பலம் படைத்தவர்களின் துணை கிடைக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க, நல்ல கணவர், தரமான கணவர் இப்போ அமைவார். அது ஒரு பெரிய நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி பூமியினால் பெரிய லாபம் வரும். கையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா வீட்டு செலவுக்கு பயன்படுத்துவீங்க. நிறைய பணம் வரும், புதுசாக சொத்து வாங்குவீங்க, கடைகளை கட்டி வாடகைக்கு விடுவீங்க. அந்த யோகம் உண்டு. எதில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு? பழைய கடனெல்லாம் அடைப்பீங்க, ஆனால் புதியதாக கடன் வாங்கினா வாங்க முடியும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் நலம் தான் சார் முக்கியம். மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும், குறிப்பாக சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் உடல் நலத்தை அக்கறை எடுத்துக்கிடணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கண்களில் பிரச்சனை கொடுக்கும். இந்த நீரிழிவு நோய்கள், கண்கள் பிரச்சனை, அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் மிக குறிப்பாக கண் மருத்துவர்கள், உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் அதே மாதிரி நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டு. கடைகள் நடத்துறீங்க பாருங்க, கடைகளை விரிவாக்கம் பண்ணக்கூடிய யோகம். அழகு நிலையம் நடத்துறீங்க, புது இடம் ஒன்று அமைப்பீங்க, புது இடம் ஒன்று வாடகைக்கு எடுத்து நடத்துவீங்க, சொந்த கட்டடம் கட்டுவீங்க. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்து, பார்மா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கு. ரொம்ப யோகமான மாதம் சார். கல்யாணம் கூடி வருமா? அதுக்கு தான் நாங்கள் காத்திருக்கோம். அப்படித்தானே சொல்றீங்க? கல்யாண விஷயம் கைகூடி வரும். அதற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். என் மகளுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், மகளுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், கையில் காசு இல்லை, நல்ல காசு பணம் கிடைக்குமானா இப்போ நல்ல காசு பணம் வர ஆரம்பிச்சோம். பிஸ்னஸுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பாருன்னா கிடைப்பாருங்க. நிறைய இன்வெஸ்டர் ஒருத்தர் கிடைப்பாருங்க. பெரிய யோகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம். நினைத்த காரியம்லாம் வெற்றி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கு. நண்பர் ஒருவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். புதிய நண்பர், நல்ல நண்பர். அவரால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உங்களுக்கு உள்ள கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்ற நல்ல நண்பர் வரப்போகிறார். சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். மனைவியோடு சில கருத்து மாறுபாடுகள் ஆண்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அவர் கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி இருக்கும். சில இடங்களில் வேலை நிமித்தமாக உங்கள் மனைவி பிரியக்கூடிய அமைப்பும் இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் குடும்ப உறவுலையும் கவனமாக இருக்கணும், கணவன் மனைவி உறவுலையும் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் கேது பகவான் இருப்பதனால் வம்பு வழக்குகள் சிலர் மீது பாயலாங்கிறதால கவனமாக இருங்க. தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. மிக குறிப்பாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குற பலருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும். செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் இருக்கு. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வரணும். எந்த கடவுளை வழிபட்டால் வெற்றி வரும்? எனக்கு நல்ல காசு பணம் கடவுள் தருவாரா? என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய அவமானங்களை கடவுள் போக்குவாரா? என் குடும்பத்தில் நல்லபடியாக கல்யாணத்தை இந்த கடவுள் முடிச்சு கொடுப்பாரா? அதைத்தானே கேட்குறீங்க. அப்படிப்பட்ட அரும் தெய்வம், அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் நீங்கள் நெல்லையப்பர் வழிபாடு செய்யணும். நெல்லையப்பர் காந்திமதி வழிபாடு, நெல்லையப்பர் வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்வது மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும். பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சாமியை நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போதே ரிஷப ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த சூரிய பகவானுக்கே அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்போ முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால
கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியா இதுல உங்க ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சார், எனக்கு முழுமையா என்னுடைய ஜாதகத்தை பத்தி தெரியணும், என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிந்து கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா இங்க நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். அதை போல நேர சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன்